Hello viewers, welcome to Formal Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கடையில ரொம்ப காஸ்ட் ஆகுங்க. ஆனா வீட்ல நம்ம ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப கம்மியான டைம்ல ரெடி பண்ணிடலாம். அதே சமயம் ஃப்ரிட்ஜ்ல 2 to 3 வீக்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்க பிரெட், சப்பாத்தி, பாயாசம், கீர் எதுல வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் இல்லைங்க. அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க கம்மியான அளவில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதனால தான் கம்மியான அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 125 ml கப்பில் 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். 60 ml கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். சோள மாவு 1/2 டீஸ்பூன். இது வந்து திக்னஸ் கொடுக்கும். பேக்கிங் சோடா 2 பிஞ்சு. இது வந்து நீங்கள் ஆப்ஷனல், நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு yellowish கலர் கொடுக்கறதுக்காக சேர்க்குறது. இந்த கடையில் கிடைக்கிற அதே ஃபீல் கிடைக்கும். 60 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பால், காய்ச்சின பால். இது இல்லைனாக்கா நீங்கள் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம பச்சை பால் சேர்க்கக்கூடாது. இதில் கொதிக்க வச்ச பால் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும் போதோ இல்லை குக் பண்ணும் போதோ ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் குக் பண்ணுவோம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த பாலோட வாசனை போகாது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்க. நல்லா நுரைச்சி வரும் நம்மளுக்கு. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு பாத்திரத்துலேயே பிடிச்சிக்கும். எவ்வளோ கனமான பாத்திரம் இருந்தாலும் அது வந்து பாத்திரத்துலேயே சேர்ந்து வந்துடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கலரி நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் குக் பண்ணுறோம். ஸோ அவசரமே வேண்டாம், பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நோரா மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அது ஒரு அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு நோரா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பொசுன்னு இட்லி தோசை பேட்டர் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கூல் பண்ணிடலாம். இப்போ இது ஆறியாச்சு. வேறு ஒரு பவுலில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு அந்த கலரும் அழகாக வந்திருக்கு. கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த திக்னஸும் அதே மாதிரி வந்திருக்கு. டேஸ்ட்லேயும் காம்ப்ரமைஸ் இல்லை, கண்டிப்பாக காம்ப்ரமைஸே இல்லைங்க. அதே டேஸ்ட்டு வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மல் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.